அவர்கள் அல்லாவையும் நம்பிக்கொண்டவரை ஏமாற்ற நினைக்கிறார்கள். இப்படிதான் இருக்கு. இப்படி தாடி வச்சுட்டா, தொப்பி போட்டுக்கிட்டா, முஸ்லீம் பேர் வச்சுக்கிட்டா, நான் சொர்க்கவாசிகள், நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு வந்துருங்க, நம்ம என்ன பாவம் எல்லாம் மறைச்சிருவான், கொஞ்ச நாள் நரகத்தை போடுவான், திருப்பி சொர்க்கத்தில் போட்டுருவான். இதுதான் அவன் நம்பிக்கை சொல்றது. ஆனால் நான் அப்படி சொல்லி அல்ல அப்படி சொல்லியே, யார் பாவம் செஞ்சு அந்த குற்றம் சூழ்ந்து கொண்டதோ நிரந்தரமா நரகத்தில் இருப்பாங்க, யார் நன்மை செஞ்சுக்கிறாங்களோ அவங்க நிரந்தரமா சொர்க்கத்தில் இருப்பாங்க. அப்போ அல்லாவுடைய வாக்கு எப்படி இருக்கு? அதான் நபி சொல்றாங்க. இந்த குர்ஆன் முழுக்க முழுக்க நபி சொன்னதாக தான் சொல்லணும். குர்ஆன் ஆயத் படிக்கும் போது நபி சொன்னாங்கன்னு சொல்லணும். சரியா? அப்ப அவர்கள் அல்லாவையும் நம்பிக்கொண்டோடு ஏமாற்ற நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கிறார் தவிர என்னிடம் அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. புரியுதா? தம்மைத்தாமே ஏமாத்திக்கிறாங்க. நான் முஸ்லீம் ஆகிட்டேன், நான் களிமா சொல்லிட்டேன், நான் சுன்னத் பண்ணிட்டேன், நான் தாடி வச்சுட்டேன், தொப்பி போட்டேன், நான் சொல்லுகிறேன், ஜக்காத்து கொடுக்குறேன், வசூலாக ஜக்காத்து கொடுக்குறேன், நோன்பு வைக்கிறேன், ஹஜ் செய்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் சொர்க்கவாசி ஆகிட்டேன் நினச்சிட்டு